சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தீபிகா, இந்த கலவரம் இன்னும் பெருசா வெடிச்சு இந்த கல்யாணம் நின்னு போனாலும் சந்தோஷம்தான். இப்படியே நீங்க எல்லாம் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நடந்த தப்புக்கு யார் காரணம்னே தெரியாம போயிடும். எனக்கு தெரிஞ்ச கிரைம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆபீசர் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னா இங்க இருக்கிற சிசிடிவியோட ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். கல்பனா தானே உள்ள கொண்டு போய் வச்சா, அவ மாட்டிக்கிட்டானா நாமளும் மாட்டிப்போமே. ஐயோ, இப்ப என்ன ஹலோ சார், நான் மகேஷ் பேசுறேன். ஓகே சார், யா, இன்னும் 10 minutesல அவர் இங்க வந்துருவார். அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் அன்புவோட போன் எப்படி அங்க போச்சு, யார் அங்க கொண்டு போய் வச்சான்னு தெளிவா தெரிஞ்சிடும். ஐயோ, இது என்னது விஷயம்? கிரைம் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போகுது. இந்த கல்பனா மாட்டினான்னா எல்லாத்துக்கும் நாம தான் காரணம்னு போட்டு கொடுத்துருவாளே. இப்ப என்ன பண்றது? கடவுளே காப்பாத்து. மாட்ட போறோம்னு நம்ம என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அதாம்மா எனக்கும் ஒண்ணும் புரியல. என்ன பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, யோசிக்காம நீங்களும் வடிவாக்காம இதுக்கு காரணம்னு போட்டு கொடுத்துருவேன். ஏன் கல்பனா இப்படி பேசிட்டு இருக்க? பின்ன உங்க போதைக்கு நான் ஊருகாவா? எப்படியாச்சும் சமாளிங்க. என்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஆபீசர்ஸ் வர வரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஐயோ அண்ணா, ஏதாச்சும் பண்ணுங்க. அன்பு, ஜஸ்ட் ரிலாக்ஸ். இந்த வேலையை யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிரும். ஐயோ, மாட்ட போறோம். ஏய், என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் அவரை அடிக்கிறீங்க? பவித்ரா, குறுக்க வராத, அப்புறம் உனக்கு விழுகும். என்ன வேலை பண்ணி? என்ன வேலை பண்ணி? ஏய், ஒருக்கி ராஸ்கல், நீ அன்புவை பழி வாங்கணும்னா அவனை கத்தியால குத்தி இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி அவன் இமேஜ் ஸ்பாயில் பண்ணுவ. சொல்றேன் பாரு, இந்த பரதேசி நாய் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். பெரியப்பா, என்ன சொல்றீங்க? அவன் ஏன் இப்படி பண்ணணும்? அன்பு போலீஸ் ஆக போற பொறாமையில அவன் பேரை டேமேஜ் பண்றதுக்காக அவன் செல்போனை எடுத்துட்டு போய் லேடிஸ் பாத்ரூம்ல வச்சு கேமராவை ஆன் பண்ணிருக்கான். டேய், ஏன்டா இப்படி ஒரு கலவரத்தை உண்டு பண்ண? ஏன் பண்ண? இவரு நம்மள காப்பாத்துறேன்னு சொல்லி நம்ம பிள்ளையவே மாட்டி விட்டுட்டாரு. இல்ல, இதை என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அவர் மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து ஏன் கூட தான் இருக்காரு. இந்த காரியத்தை கண்டிப்பா சுப்பிரமணி பண்ணிருக்க மாட்டாரு. நீங்க தப்பு பண்ணிட்டு சுப்பிரமணி மேல பழிய போடுறீங்க. ஏய், இந்த நேரத்துல தான் உன் புருஷன் மேல பாசம் பொங்குதா? அவன் தாமா அவன் வாயால சொன்னா, அதனாலதான் நானே நம்புனேன். இல்லன்னா பெத்த புள்ள மேல நானே பழி போடுவேனா? இவ
இவன் தெரிஞ்சு விடக்கூடாது. அப்பெல்லாம் விட முடியாதுப்பா. சொன்னா கேளு. சார், நீங்க போலீஸ் போன் பண்ணுங்க சார். சார், இவனை தூக்கி இருங்க, உள்ள இருங்க, வைப்போம். இருங்க, அப்பதான் இருங்க இவன் சார். அடங்குவான். Please, கொஞ்சம் இருங்க. அவன் சார்பா உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நானே இவனை அடிச்சு கொள்றேன். என் புள்ள அடி வாங்குறானே, பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நாம தப்பிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறதா இல்ல என் புள்ள மாட்டிக்கிட்டான்னு நான் கஷ்டப்படுறதான்னு தெரியலையே. அப்பா, மகனே, அம்மாவும் மன்னிச்சிடுறா. சார், இத உங்க பையன் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. தப்பு பண்ணவங்க முகத்துல மாட்டிப்போமோங்கிற பயம் இருக்கும். ஆனா அவர் முகத்துல அப்படி எதுவும் தெரியலையே. மா, அவன் முகமே அப்படிதாம்மா. சின்ன வயசுல இருந்தே எல்லா திருட்டு வேலையும் பண்ணிருவான். ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே நிப்பான். சுப்பிரமணி, இத நீங்க தான் பண்ணீங்களா? டேய் சொல்றா. ஐயோ சுப்பிரமணி, வாய் திறந்து சொல்லுங்களேன். ஆமா, நான் தான் பண்ணேன். பாத்தியாமா, அவனே ஒத்துக்கிட்டான்ல. மகேஷ் சார், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நீங்க உடனே ஆபீசருக்கு கால் பண்ணி பெரிய தண்டனை வாங்கி கொடுங்க. இல்ல வேண்டாம் அஞ்சலி, தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட மண்டபத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. போலீஸ்காரங்க போனதுக்கு அப்புறம் பிரச்சனை பெருசாகி நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல டிவிலன்னு கல்யாணத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு வந்தா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கமாகும். சுப்பிரமணி, ஏன் இப்படி பண்ண? டேய், நீ வாயை மூடுறா. மானத்தை வாங்கிட்டியேடா. வாயை திறந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒருத்தி ஜெயிக்கிறா, ஜெயிச்சுட்டே வரானா அவளை கை தட்டி பாராட்டணும். இல்லனா கை கொடுத்து தூக்கி விடணும். காலை வாரி விடக்கூடாது. தான் தம்பி தங்கச்சியோட வாழ்க்கைக்காக கையால் அவங்க வாழ்க்கையவே தியாகம் பண்றாங்க. அதை யோசிச்சு பார்த்தாலாவது இப்படி ஒரு காரியத்தை பண்ண தோணுமா?